வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை வடக்கு தொகுதியை சார்ந்த இணை செயலாளர் பாலசுப்ரமணியம் என்ற நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி இன்று காலை நடைபயிற்சியின் போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய இல்லத்தின் அருகே ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியிருக்கிறது என்பதை தான் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு மாநிலத்தில் அந்த மாநில மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என்பது பொருள். அதே மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் கொலை செய்யப்படுகிறார், ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் அந்த மாநிலத்தின் அரசும் அந்த மாநிலத்தின் காவல்துறையும் இதை அனுமதிக்கிறது என்பது பொருள். அதே மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியின் நிர்வாகிகளும் பிரமுகர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அந்த மாநிலத்தின் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியும் அந்த மாநிலத்தின் காவல்துறையும் தான் இந்த கொலைகளை நிகழ்த்துகிறது என்பது பொருள். அப்படிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசால் தமிழ்நாட்டின் காவல்துறையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய இல்லத்தின் அருகே இந்த கொலை நடந்திருக்கிறது. எதிர்க்கட்சியின் நிர்வாகிகள் கொலை செய்யப்படுவது போல, எதிர்க்கட்சியின் பிரமுகர்கள் கொலை செய்யப்படுவது போல ஆளும் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்றாவது கொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி வந்ததுண்டா? அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆளும் கட்சியினருக்கு வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இது அரசியல் கொலையா அல்லது முன்பகை காரணமாக நடந்தப்பட்ட கொலையா என்றெல்லாம் பேசுவது அடுத்த கட்டம். இது ஒரு கொலை. இந்த கொலை பட்ட பகலில் மதுரையில் நடந்திருக்கிறது. இந்த கொலைக்கு காரணமாக பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான். ஒரு அமைச்சரின் வீட்டருகே இந்த கொலை நடக்கிறது என்றால் எவ்வளவு தைரியமாக இந்த கொலை நடந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் ரவுடிகளே இல்லாத மாநிலமாக மாற்றப் போகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சொன்னது. அதற்கு சான்றாக ஒருவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவரை சுட்டு என்கவுண்டர் செய்தது. இந்த என்கவுண்டர் நடந்து 24 மணி நேரத்தில் இன்னொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காலை 6 மணி அளவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அவமானம்! இதே போல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் சேவியர் குமார் அவர்களை தேவாலயத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த திமுக தான் அதற்கு காரணம். அதற்கு காரணமான திமுகவின் நிர்வாகி ரமேஷ் பாபுவை 6 மாதத்தில் விடுவித்தது இந்த திமுக அரசு. ஒரு கொலைக்கு தண்டனை 6 மாதமா? அதுவும் இல்லாமல் அந்த கொலைக்கு இவர்தான் காரணம் என்ற சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தும் 6 மாதத்தில் விடுதலையாக்கியதற்கான காரணம் என்ன? திமுகவின் நிர்வாகி என்றுதான் காரணமா? தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. 6 மாதத்திற்கு முன்பு சேவியர் குமார், 8 மாதத்திற்கு முன்பு அண்ணன் சிவசங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது, படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 அண்ணன் தம்பி உட்பட நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை கொலை செய்திருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரையின் போது நாம் தமிழர் கட்சியின் மீது கற்களை எறிவது யார் செய்வது? இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு இடைத்தேர்தலின் பொழுது கற்களை வீசுவது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கற்களை வீசுவது, இப்படி நாம் தமிழர் கட்சியின் மீது சிறிதாக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதன் உச்சமாக இந்த படுகொலைகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சேவியர் குமார் அவர்களை பச்சை படுகொலை செய்தது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கவுன்சிலர் ரமேஷ் பாபு தான் என்றது உலகமறியும் உண்மை. இருந்தாலும் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படாதது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் மீது என்ன அவ்வளவு வன்மம்? நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மீது என்ன வன்மம்? இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஒரு நாட்டில் மன்னர் எவ்வழியோ அவ்வழிதான் இக்குடிகள் என்று சொல்வார்கள். அப்படி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் வன்முறையை தூண்டும் விதமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை பற்றி ஒரு பாடலை பாடியதற்காக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்கிறார், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாயை அடக்கி கொள்ள வேண்டும், நாக்கை அடக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இல்லை என்றால் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். இதெல்லாம் வன்முறையை தூண்டும் விதமாக இல்லையா? நாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லுகிறார். இப்படி அமைச்சர் பெருமக்கள் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவதுதான் இந்த படுகொலைக்கெல்லாம் முக்கிய காரணமாக திகழ்கிறது. இதே சேகர்பாபு அவர்கள் பேனா சிலை சம்பவம் வரும்பொழுது இவர் பேனா உடைக்கும் வரை எங்கள் கைகள் எல்லாம் பூப்பறித்து கொண்டிருக்குமா என்று பேசுகிறார். ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அரசை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் இப்படி பேசினால் அந்த நாட்டின் மக்கள் எப்படி இருப்பார்கள்? மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரி படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். அந்த மனோ தங்கராஜ் அவர்களுடைய உதவியின் பெயரால் தான் ரமேஷ் பாபு என்றவருக்கு இவ்வளவு தைரியமும் துணிச்சலும் வந்து ஒரு தேவாலயத்திலே சேவியர் குமார் அவர்களை படுகொலை செய்யும் அளவிற்கு தைரியம் ஊட்டியதற்கு காரணம் மனோ தங்கராஜ் அவர்கள். இப்படி திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் வன்முறையாளர்களாகவும் ரவுடிகளாகவும் திகழ்வதனால்தான் இந்த நாட்டில் பல அசம்பாவித சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசியல் கொலையா? இது முன்பகை காரணமாக நடத்தப்பட்ட கொலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை அரசியல் கொலையா? இது முன்பகை காரணமாக நடத்தப்பட்ட கொலை என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தன்னைத்தானே தப்பித்து கொள்ள பார்க்கிறது. இது அரசியல் கொலையா, முன்பகை காரணமாக நடந்த கொலையா என்றெல்லாம் பேசுவது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக மொத்த இது ஒரு கொலை. இந்த கொலைக்கு காரணமாக பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான். தமிழ்நாட்டு அரசை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியும் தான் இந்த கொலைகளையெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். வாரம் ஒரு முறை கொலை நடந்தாலே அந்த மாநிலம் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும். இன்று சராசரியாக தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 3-5 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். நேற்றைய தினத்தில் ஒரே வீட்டை சார்ந்த 3 பேரை கொலை செய்து எரித்திருக்கிறது. இந்த அளவிற்கு தைரியம் எப்படி வந்தது என்றால், என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள்? என்ன செய்வார்கள்? மிஞ்சி போனால் 6 மாதம் சிறை தண்டனை, பின்பு வெளியேறிவிடலாம் என்ற தைரியம்தான் இந்த நாட்டில் ரவுடிகளை வளர்த்தெடுக்கிறது. நாங்கள் விடியல் ஆட்சி தரப்போகிறோம், நாங்கள் விடியலை தரப்போகிறோம், தமிழ்நாட்டிற்கு நாங்கள் விடியல் தரப்போகிறோம் என்று முழங்கி வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு யாருக்கு விடியல் தந்தது? நாட்டின் மக்களுக்கு விடியல் தந்ததா? இல்லை, நாட்டின் மக்களுக்கு நீங்கள் தந்ததாக இல்லை விடுதலை, விடியல். நீங்கள் யாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? ரவுடிகளுக்கும் கஞ்சா விற்பவர்களுக்கும் போதைப் பொருட்கள் விற்பவர்களுக்கும் தான் நீங்கள் விடியலை தந்திருக்கிறீர்கள். இந்த விடியல் ஆட்சி என்பது அவர்களுக்கான ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலைகளுக்கும் இந்த அசம்பாவிதங்களுக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடியது போதை பழக்க பொருட்கள். அந்த போதை பழக்க பொருட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சுலபமாக கிடைக்கிறது. அது கஞ்சாவாக இருக்கட்டும், அது கள்ளசாராயமாக இருக்கட்டும், சுலபமாக கிடைக்கிறது. அந்த சுலபமாக கிடைக்கிற போதைப் பொருட்கள் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. அந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை விற்று கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் 66 பேருக்கு மேல் மரணம், ஒரு வாரத்திற்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை. தமிழ்நாட்டில் வேறு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கொலைகள் நடந்திருக்கிறது. கடந்த 6 மாத காண்டுகளில் அதிகபட்சமான கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது, பதிவாகியிருக்கிறது. பதிவாகாத கொலைகள் எத்தனையாக இருக்கும்? ஈடில்லா ஆட்சி, 2 ஆண்டே சாட்சி என்றெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது சொல்லுகிறோம், ஈடில்லா ஆட்சி, இந்த படுகொலைகளே சாட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையை நிகழ்த்தவா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு விடியல் ஆட்சி தரப்போறோம் என்று பொய்ப்பரப்புரை செய்து ஆட்சியை பிடித்தது? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை எல்லாம் படுகொலை செய்யவா நீங்கள் ஆட்சி கட்டிலே ஏறினீர்கள்?
கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்து அவருடைய காரை பழுதாக்கினீர்கள், அவருடைய வாகனத்தை இடித்து நொறுக்கினீர்கள். இப்படி உங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவரை அடிப்பது, கைது செய்வது, அவரை அச்சுறுத்துவது, கொலை செய்வது என்றெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உடனடியாக இந்த அரசு நிறுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மன்னர் என்று சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியின் தலைவர்கள் எல்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டிருக்கிறது என்பதற்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது பாலசுப்ரமணியம் அவர்களுடைய படுகொலை. எவரையும் கூலிப்படை மூலயமாக வெட்டி வீழ்த்தி விடலாம் என்றால் எங்கிருக்கிறது சட்டம் ஒழுங்கு? எதற்காக காவல்துறை, எதற்காக உளவுத்துறை? இதுதான் மாநிலத்தை கட்டி காக்கும் லட்சணமா? வெட்கக்கேடாக இருக்கிறது தமிழ்நாட்டின் நிலைமை. இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க போறீர்கள்? இறந்தவர்களுக்கு பூ போடுவதற்கா காவல்துறை? அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்குமே இந்த நிலைமை என்றால் நாட்டில் வாழக்கூடிய சாதாரண எளிய மக்களுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கும்? இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா? எங்கு பார்த்தாலும் படுகொலை, எங்கு பார்த்தாலும் தாக்குதல், எங்கு பார்த்தாலும் சாதிய மோதல்கள், எங்கு பார்த்தாலும் சாதிய படுகொலை, கள்ளசாராயம், கலாச்சார சீர்கேடு, இப்படி குற்ற சம்பவங்கள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. மிக மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குற்றம் நடந்த பின்பு அதற்கு நடவடிக்கை எடுப்பதுதான் அரசின் வேலையா, காவல்துறையின் வேலையா? குற்றம் நடந்த பின்பு இறந்தவர் வீட்டுக்கு நிதி கொடுப்பதுதான் அரசின் கடமையா? இப்படி எண்ணற்ற கேள்விகளோடு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த குற்ற சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார் யார் என்று கண்டறிந்து அதற்கு பின்புலத்தில் செயல்பட்டவர்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். இல்லையெனில் மாநிலம் முழுக்க போராட்டங்கள் வெடிக்கும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்திருக்கிறார். தமிழ்நாடே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே நிலைமை தொடருமே ஆனால் தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கொலைகளை எல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கும் காவல்துறைக்கும் உண்டு. இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசும் காவல்துறையும் தான்.